பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆலயம் கட்டணும், பெரிய பெரிய ஆலயம் கட்டணும், அங்கே தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பைசா முடக்கி அங்கங்கே காணிக்கையை வாங்கி என்னென்னமோ செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லு. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ பெரிய ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறதுனால இல்லை, பெரிய ஆலயத்தை கட்டி அதில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. எவ்வளோ பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் ஆராதிக்கிற இடம் ஒரு குடிசையாக இருந்தாலும் சரி, அங்கே கர்த்தருடைய வசனத்துக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களே கர்த்தர் நோக்கி பார்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்ம பெரிய ஆலயத்தில் ஆராதித்தாலும் சின்ன குடிசையில் ஆராதித்தாலும் நம்ம யார் ஆராதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதற்கு மேலாக என்னென்னா, அந்த ஆலயத்தில் உள்ள மகிமை யார் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்னா, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்கள், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். இந்த நாட்களில் எல்லாருக்கும் இனிமையான வசனம் தான் வேணும், குத்துகிற வசனம் யாருக்குமே வேண்டாம். நான் ஒன்று சொல்லட்டா, இனிமையான வசனம் உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போகாதுங்க. எந்த கர்த்தருடைய வசனம் உங்களை உருமாற்றுகிறதோ, உங்களை குத்தி உருமாற்றுகிறதோ, அந்த வார்த்தை தான் உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போகும். அதனால் கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுவோம், அவருடைய வார்த்தைக்கு நடுங்குவோம். அப்போ தான் அவர் நம்மளை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.